சார் இந்த மாதிரி வழக்குக்கு தனிப்பட்ட வழக்குகள் இருக்கா சார்? இது வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர் இந்த மாதிரியான பண்ணது முன்னாடி கண்டறிய முடியாது அப்படின்னு சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிஸ்டம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தனிநபர்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கறத சார். இந்த மாதிரியான வழக்குகளுக்கு தனிப்பட்ட பிரிவுகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ நார்மல் கேஸ்க்கு நம்ம சென்னை மாநகரத்துல சென்னை மாநகரத்துல ஒவ்வொரு மருத்துவமனையிலுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனா ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 30 அதர் ரேங்க்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகள்ல ஓபி நாம போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓமந்தூர் வரலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்க இருக்குது ஒரு ஓபி, பட் அவுட் சைட்ல அந்த அடுத்ததுல இருக்கிறதுனால இதுக்கும் இங்க ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்து. ஸ்பெஷல் எஃப்ஐஆர் எதுவும் போட முடியுமா சார் இதுல? ஏன்னா இப்போ நார்மல் பர்சன் கிடையாது. அது சட்ட வல்லுநர்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணும். சரி, எந்த மாதிரியான வழக்குகள், எந்த மாதிரியான எவ்வளவு ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும் சார்? ஏன்னா இது வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கு தான், அதுக்குள்ள தண்டனை எத்தனை பேர் சார் போதும் சார். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தற்போது பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.